கடவுளே, அந்த சலோனி வீட்ல இருந்தாலும் எங்கேயாவது ஓடி போயிடணும். இல்லனா நம்ம காண்ற இந்த பணக்கார கனவு ஒண்ணும் இல்லாம போயிடும். சீக்கிரம் நேரம் ஆகுது. அட ஸ்னேகா, இங்க வாமா. ரிஷி என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு உனக்கு மோதிரம் போட்டான்ல, அத சீக்கிரமா எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வை. ஏன்? ஐயோ, அங்க அந்த பரத் அனு கல்யாணம் நின்னு போனதும் உடனே அந்த ரிஷி உன்னை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆமா, அதுக்கப்புறம் நம்ம கனவுல நாசமா போயிடும். ஒரு ரூபா கூட நமக்கு கிடைக்காது. அட்லீஸ்ட் இந்த ரிங்க வித்தாவது 40,000ல இருந்து 50,000 வரைக்கும் கிடைக்கும். சீக்கிரமா கட்டு. இத சேட்டு கிட்ட போய் அடகு வச்சா எவ்வளவு கிடைக்குன்னு முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். 20,000 ரூபாய் அதிகமா கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆமா, நம்ம எல்லாரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். சீக்கிரம் கழட்டு. ஷட் அப். நீங்க நினைச்சா என்னையும் கொண்டு போய் சேட்டு கடையில வித்துருவீங்க. நீ என்ன சொன்ன? வயசான கிழவன் கிட்ட பணம் இருந்தா அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொன்னல? அது இல்லடா கண்ணா, நான் ஒரு பேச்சு வாக்குல சொல்லிட்டேன். இந்த ரிங்க கழட்டி கொடுத்துட்டு பாக்கலாம். நீங்க என்ன பைத்தியமா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். பிக்சர் இன்னும் முடியலமா. ஒருவேளை அனுவோட கல்யாணம் நிக்கலனா பிளேன் மோதறதுக்கு முன்னாடி அதுல இருந்து குதிக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலே சலோனி அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தா? ஆமா, நீயும் சாண்டியும் இருக்கே அந்த மாதிரி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயும் சாண்டி கூட இந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வச்சா பாக்குறவங்க 1008 கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்வ சொல்லு? மம்மி, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீ பார்த்தது இல்லையா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே க்ளோஸா போட்டோ எடுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு அந்த போட்டோ தப்பாவே தெரியல. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. சின்ன வயசுல நான் என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா? பறவையை கூட விட்டு வைக்க மாட்டேன். வாணி, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடி சொன்னதே இல்ல. நீங்க வாய முடுங்க. நீங்க பாத்தீங்கல்ல பரத் வீட்ல எல்லார் முகமும் எப்படி வாடிடுச்சுன்னு. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் ஏதோ தில்லு முள்ளு வேலை பண்ணிருக்காங்க. நிஜமாவா? ஆமாண்டி. இங்க பாருமா, எனக்கு இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். இந்த சின்ன வயசுல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ற. இது எல்லாமே ரிஷியோட அப்பாவால தான் நடக்குது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அவர் வந்து நடுவுல கூட்டையை குழப்பிட்டாரு. நம்ம பிளானே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. என்ன சொல்றீங்க? உங்க பழமொழியில ஒண்ணும் தேவையில்ல. நடக்க போறத பத்தி பேசுங்க, தேவையில்லாம பேசுங்க. சரி, அதான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே. அத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நம்ம எதையும் மிஸ் பண்ணல. இப்ப கூட நம்மளால தடுக்க முடியும். சீக்கிரமா யோசிக்கணும். யோசி. என்ன பண்றது? ஆமா, அதான் சாண்டி இருக்கானே, அவனை வச்சு நடத்தலாம். சீக்கிரமா உனக்கு மெசேஜ் பண்ண. லவ் யூ கிஸ் யூன்னு அனுப்பு. வெயிட்டிங் லிஸ்ட்ல போட அவன. மாம், கிஸ் யூ இல்ல மிஸ் யூ. மிஸ் யூ தான். போடு சீக்கிரம். இதெல்லாம் படிச்சுட்டு உடனே கண்ணு முன்னாடி வந்து நின்ற போறான். சீக்கிரம். எனக்கு தெரியும் எப்போ என்ன வேலை பாக்கணும்னு, இவ்வளவு பாக்கணும்னு. உன்னோட பொண்ணு தானே? நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில அவன் ஊருக்கு போயிருக்கான். அவ்வளவு சீக்கிரத்துல அவன் வர மாட்டான். உன்னோட தலையெழுத்தும் என்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட்ல தான் இருக்கு. ஆனா அந்த சாண்டி உன்னை செகண்ட் ஹேண்ட் கார்லயாவது சுத்த வைப்பான். இவரும் இருக்காரு, செகண்ட் ஹேண்ட் டாக்ஸில கூட சுத்த வைக்கல. ஆட்டோ காசுனா கூட என்கிட்ட புடுங்க தான் பாப்பாரு. அன்னைக்கு 25 ரூபாய் கொடுத்தல. வாய் மூடுங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்களை தான் முதல்ல துரத்தி விடுவேன். நீ முதல்ல சாண்டிக்கு மெசேஜ் பண்ணு. கடவுளே, அவங்க 2 பேருக்கும் சலோனி இல்ல. செத்து போன சலோனியோட பொண்ணு தான் கிடைக்கணும். இல்லப்பா, பரத் ஒருத்தரை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால நம்ப முடியும். இந்த நேரத்துல யாரு? பாத்துட்டே இரு. சலோனி உள்ளதான் இருக்கான். அந்த பரத் நல்லா மாட்டினா இன்னைக்கு. சரி, ஓகே, பரத் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்றேன். பரத், நீ? சலோனி, நாங்க பரத்தோட ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் எதையும் பேச விரும்பல. ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம். இப்ப எதுக்கு முக்கியமான விஷயம் சொன்னவட்ட? பேச வந்தோம் தானே சொல்ல முடியும். நல்லா பேசு. கதவு முடியாச்சு, இப்ப நல்லா பேசு. ஏதோ கதவை திறந்த உடனே அவளை கிட்னாப் பண்ணி வண்டிக்குள்ள போடுற மாதிரி சொல்றேன். இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே. இதே நீ முன்னாடியே சொல்லல. ரிஷி, ப்ளீஸ் ஏதாவது பண்ணி கதவை திறக்க வை. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. சலோனி, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் கதவை திற. சலோனி, கதவை திற. சலோனி, ப்ளீஸ் கதவை திறங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் கதவை திறங்க சலோனி. எவ்வளவு அன்பா கூப்பிடுற. இவ்வளவு அன்பா கூப்பிட்டா என்னைக்குமே கதவை திறக்காது. ப்ளீஸ். அப்பனா நீயே பேசிட்டு வா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். சலோனி, பரத்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமா கதவை திற. உன் ஹெல்ப் வேணும். மனோ, என்ன நீ மனோன் கூப்பிட்டியா? ரியலி? நீ என்ன எப்பவும் ஏதோ சொல்லுவியே, ஏதோ ஒன்னு சொல்லுவியே. அது பொறுக்கி. பொறுக்கி.
அம்மா உனக்கு உடம்பு இது சரியில்லையோ? இல்ல ஐ மீன் நீ காலையில இருந்து வேலை செய்யறல, அதான் கேட்டேன். அதனால 2-3 கிலோ குறையதான் செய்யும். கூடவே மூளையும் 3 கிலோ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா ஏன் இப்படி பாக்குற? நான் ஒன்னும் உன்னை எருமன் கூப்பிடலையா? சாரி சாரி சாரி. ஆக்சுவலி உண்மை வெளியில வரணுங்கிறதுக்காக அக்காவுக்காக நீ நிறைய செஞ்சிருக்க. அதுக்காக தேங்க்யூ. இத்தனை நாள் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு ஓ இருந்தேன். மை காட், ஐ மீன் குட். சாரி சாரி. நீ எனக்கு தேங்க்யூ சொல்றியா? ரியலி தேங்க்யூ ஃபீல் பண்ணி சொன்னியா? ப்ரூவ் பண்ணு. நான் இப்போ உனக்கு தேங்க்யூ சொன்னதுக்கு எதுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும்? ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹெல்த்தி பொண்ணுங்க நிறைய போய் சொல்லுவாங்க, அப்போ நான் நம்ப மாட்டேன். ப்ரூவ் பண்ணு, அவ்வளவுதான். சரி, எப்படி ப்ரூவ் பண்றது? சரி, நான் கேட்கிற சிம்பிள் क्वेश्चंसக்கெல்லாம் பதில் சொல்லு. கேளு. இனிமே எங்க அண்ணனையும் என்னையும் நீ பொறுக்கின்னு கூப்பிடுவியா? மாட்டேன். எஸ். மத்த பொண்ணுங்களோட ஃப்ளர்ட் பண்ணும்போது அப்போ சொல்லக்கூடாது. மாட்டேன். ஆனா இதை மட்டும் நீ ஃபீல் பண்ணியே சொல்லியே, ரைட்? நான் பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணும்போது உனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது, ரைட்? ரைட். உன்ன மாதிரி ஆளுங்களை திருந்தவே மாட்டாங்க. நாய் வால நிமித்தவே முடியாது. நிமித்தறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். நீ இப்படி பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? செவிடன் காதுல சங்கூதனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா சங்கூதர மாதிரி எதுவுமே நடக்கலையே. உன்கிட்ட போய் தேங்க்யூ சொல்லன்னு வந்த பாரு, என்ன சொல்லணும்? நான் ஒரு லூசு. என்ன பேசுற நீ? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் உன்கிட்ட தேங்க்யூ சொல்லணும்னு வந்தேன். குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசம். ஏய் குண்டு, உங்க அக்காக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் திருடுற வேலை எல்லாம் பார்த்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஒண்ணு என் அக்காவுக்காக திருடல, உங்க அண்ணனுக்காக தான் திருடன. ஓகே, புரியுதா? ராஜங்கள பார்த்து பேசணும்னு வந்த, அப்படியே உன்ன பார்த்தேன். என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு நான் வரலன்னு சொல்லி போய் சொல்றேன், ரைட்? உன்ன ஃபாலோ பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்த, எனக்கு நல்லா தெரியும். பெருசா பேச வந்துட்ட, போடி. ஏய் நில்றி. நீங்க இருந்து ஓடி பார்க்கலாம். ஐயோ, ஏன் பக்கம் ஏன் பக்கம்? அந்த பக்கம் அந்த பக்கம். போர்க்கி. இப்பதான் உனக்கு உடம்பு சரியாயிருச்சு. இந்த குண்டு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் வந்திருக்கு. ஆனா என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா அவங்கள ரொம்ப ஹாட்டா இருக்கணும். இந்த மாதிரி ஃபேட்டி குண்டு இல்ல. சலோனி, பரத்துக்கு என்ன ஆச்சு? சீக்கிரமா வந்து கார்ல ஏறு. நீ கடைசி ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. பரத் எங்க இருக்கா? உனக்கு அவன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா நீ அவன் மேல உயிரை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வா. ஆனா எதுவும் பேசாம கார்ல வா. ஆனா சரி, நீ வர வேண்டாம். நீ வா பிரீத்தி, அவன் வர மாட்டான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஸ்கார்ஃப் எடுத்துட்டு சீக்கிரம் வா. ஸ்கார்ஃப் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் வா. பாத்தியா, அவன் நம்மளை பார்த்ததும் கதவை மூடிக்கிட்டா. அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நாம பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவனுக்கு உன் தேவை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கதவை திறந்துட்டா பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லா 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 லவ் லவ் பிரீத்தி, கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த பரத்துக்கு இன்னையோட 7:30 ஸ்டார்ட் ஆகுது. அவனை காலியாவன். பரத்துக்கு ஒண்ணும் ஆகல. நல்லா தான் இருக்கா. ஆனா நீ வந்தா தான் இன்னும் நல்லா வா. சீக்கிரமா வா. அவன் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கான். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் உயிரே போக போகுது. பார்க்க போறல. சரியா போச்சு. நான் உங்களை வீடு பூரா தேடிட்டு இருக்கேன், ஆனா நீங்க இங்க இருக்கீங்க. நீ தப்பான இடத்துல தேடிட்டு இருந்திருப்ப. என்ன? உன் மனசுல தேடி இருந்தா உடனே கிடைச்சிருப்பேன். அது என்னவோ உண்மைதான். எங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் கோவப்படாம, அதாவது நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஒரு தடவை கோவப்படாம நான் சொல்றதை கேளுங்க. ஒருவேளை நான் பேசுறது ஏதாவது நான்சென்ஸா இருந்ததுன்னா அப்போ நீங்க சொல்லலாம், இந்திரா வாய மூடுன்னு. நான் வாய மூட்டு போயிடுவேன். என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப பொறுமைசாலியா இருக்க. இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இல்லையே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வில்லனை நான் பார்த்துட்டேன்ல, அதான். அதுக்கப்புறம் நான் உங்க கூட போட்டி போட முடியுமா? என்ன விஷயம்னு சொல்லு டார்லிங். டார்லிங்கா, சரி கேளுங்க. எனக்கு நம்ம புள்ள மேல சந்தேகம் இருக்கு. மனு மேலையா? இல்ல 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 இல்ல, ரிஷி மேல. அவன் என்ன பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ரகசியம் இல்ல, இந்த ராஜாவோட பையனா இருந்தா என்ன மாதிரி தானே இருப்பான். ஐயோ இல்ல இல்ல இல்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, ரிஷி அவனே என்கிட்ட வந்து சொன்னான், நான் பிரீத்திய லவ் பண்றேன்னு சொன்னான். எக்ஸாக்ட்லி. நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன், நீங்க ஷாக் ஆன மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து சொல்றான், எனக்கு பிரீத்தியோட Dress பிடிச்சிருக்குன்னு. ஐயோ இல்ல இந்திரா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஜெனரலா ஒரு மனுஷனோட மூளையில இருக்கிறது அடிக்கடி கேட்க ஆரம்பிக்கும். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, ரிஷிக்கு உண்மையிலேயே பிரீத்தி மேல காதல் வந்திருந்தா எதுக்காக அவன் அதை மறைக்கணும்? இங்க பாருமா, ரிஷிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஏன் புள்ள, என்ன மாதிரி தான் அவனும் இருப்பான். வேணும்னா 1000 பொண்ணுங்களை சைட் அடிப்பான்.
ஆனா மனசுல ஒரு பொண்ணுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை பூரா அவ கூட தான் இருப்பான். அதே மாதிரி என் ரிஷி மனசுல ஒரு பொண்ணு இடம் பிடிச்சிட்டா அதுதான் என் நண்பன் வீராவோட பொண்ணு. எனக்கு தெரியும், எனக்கு 100% நல்லா தெரியும். நான் சொல்றத நீங்க நம்ப போறதில்லன்னு. ஓகே, நம்ப வேண்டாம். சொல்ல வேண்டியது என் கடமை, அதை நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி இந்திரா, நீயும் சொல்லிட்ட, நானும் கேட்டுட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, நீயும் ஒன்னும் டென்ஷன் ஆகாத, என்னையும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, ஏற்கனவே நான் பிரீத்தியோட ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கேன். உள்ளவாமா. சொல்லுமா, என்னாச்சு? அப்பா அது வந்து என்னன்னா, ஐம் சாரி, நான் உங்களை தெரியாம அப்பான்னு கூப்பிட்டேன். பரவாயில்ல, அப்பானே கூப்பிடுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நீங்க எங்களுக்காக செஞ்சத எங்க அப்பா இருந்திருந்தா மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும். தேங்க்யூ. அப்பான்னு கூப்பிட்டுட்டு தேங்க்யூன்னு வேற சொல்ற. இங்க பாருமா, உன் மனசுல என்ன டென்ஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை எடுத்துரு. உங்க 2 பேருக்கும் நான் இருக்கேன். உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேமா. இங்க பாருங்க, என்னைக்காவது நான் இல்லாம போனா என்னோட நண்பன் இருக்கான் ராஜ். அவன் என்னோட அணுவை ரொம்ப நல்லா பாத்துக்குவான். என்னை விட நல்லாவே பாத்துக்குவான். அக்காவுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கு, அவளுக்கு பாசம் காட்டுறதுக்கு 2 அப்பா. அப்ப நான் என்ன பண்றது? இப்படி சொல்லிட்டேன்னு கவலைப்படாத செல்லம். என் நண்பனோட மனசு ரொம்ப பெருசு. அவன் உன்னையும் அப்படித்தான் பாத்துக்குவான். நீங்க சொல்றத பார்த்தா எங்களை விட்டுட்டு எங்கேயோ போற மாதிரி இருக்கே. இல்லம்மா, நான் எங்க போவேன்? ஒருவேளை உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் என் பொண்ணுங்க மனசுல எப்பவுமே இருப்பேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க. இங்க பாருமா, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாம போயிட்டாலும் என்னோட உயிர் நண்பன் உங்களை கைவிட மாட்டான். அதுவும் எப்படி பாத்துக்குவான்னா, நான் இல்லாத குறையே உங்களுக்கு தெரியவே தெரியாது. அட என்னம்மா நீ அழறியா? அப்பா முன்னாடி அழறியா? நான் தான் சொல்றேன்ல, இனிமே உங்க 2 பேரையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. வாடா என் தங்கம். நான் இவ்ளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் இந்த 2 ஜென்மங்களும் பேசிக்காம இருக்கவே மாட்டுதுங்க. இன்னைக்கு என்னடானா, அமெரிக்கால இருந்து வந்தவரும் நான் உங்களை அப்பா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என் மண்டைய குழப்பி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. இவ்வளவு நாள் ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல. அந்த பரத், அவனைதான் நான் முழுக்க முழுக்க நம்பி இருந்தேன். இன்னைக்கு அதே பரத் என்ன ரொம்ப கொடூரமா தோக்க வைக்க போறான். இனிமே நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஒருவேளை கேள்வி ஏதாவது கேட்க முயற்சி பண்ணாலும் நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். சொலோமி கூட உனக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மா கிட்ட இருந்து ஏன் மறைச்ச? அம்மா சாண்டியை சமாளிக்கிறாங்க, உன்னோட சலோனி சமாளிக்க மாட்டாங்களா? ஐ மீன் டு சே, நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது செஞ்சிருக்கலாம். சொல்றதை விடு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவ வந்து நிக்கிறா. ஒருவேளை இங்க யாராவது அவளை பார்த்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அனு, ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். சும்மா கமெண்ட் பண்ண கூடாது. ஆஹா, இங்க என்னோட வாழ்க்கையே போக போது. நீ என்னடா கமெண்ட பத்தி பேசுற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு சலோனிக்கு தொடர்பு இருக்குன்னு நிரூபிச்சிட்டா அப்புறம் என்ன ஆவன்னு? உன் கல்யாணம் நிக்கிறது உறுதி. அதோட சேர்த்து ஏன் கல்யாணமும் நின்னுடும். அப்ப என் சந்தேகம் கரெக்ட் தான். என்ன சந்தேகம்? அதான் ரிஷி பிரீத்தியை லவ் பண்றான். நீ என்ன சொல்ற? அக்கா சீக்கிரம் வா. ரிஷியும் பிரீத்தியும் சலோனியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இவன் முகத்திலே தெரியுது. சலோனியோட ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கான்.
அக்கா என்ன யோசிக்கிற? சீக்கிரமா வா. என்ன ஆச்சு? எல்லாரும் என்னமோ பரத்தை க்ளீன் போல்டு பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பரத் அவனோட பேட்டிங்கை காமிச்சானா மிரண்டுருவாங்க. நம்ம பொண்ணோட சாண்டியே மறைச்சிட்டோம். ஆனா இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வெளியில வந்துட்டாளே, என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பரத் தோ இப்போ வந்துருவான். பரத் என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணும் இல்ல? உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீ என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, இங்க என்ன நடக்குது? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. அவனுக்கு ஒன்றும் ஆகல. அவன் நல்லா தான் இருக்கான். இவனால தான் இங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரைட்? நீயே சொல்லு சலோனி, இங்க என்ன நடக்குது? ஐ மீன், இங்க என்னதான் டிராமா நடக்குது? உனக்கும் இவனுக்கும் என்ன உறவு? ஏன் இவ்ளோ பாவமா பாக்குற? சொல்லு, என்ன ஆச்சு? எனிவேஸ் விடு, நானே சொல்றேன். பரத்துக்கும் பிரீத்திக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பரத் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறான். நம்ம ரைட் பரத்? கல்யாணமா? உனக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சா பரத்? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன், நீ என்ன எப்படி ஏமாத்துற? ஏன் பரத், ஏன்? சலோனி, நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. உன்கிட்ட மறைச்சிட்டான், எங்ககிட்ட மறைச்சிட்டான், எல்லார்கிட்டயுமே மறைச்சிட்டான். ஐம் ஷோர் இவன் உன்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருப்பான். நான் பல தடவை பார்த்தும் விசாரிச்சும் சலோனி யாருன்னு கேட்டதுக்கு அவன் எனக்கு பதிலே சொல்லல. ஐம் சாரி சலோனி, நாங்க உன்கிட்ட போய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐம் ரியலி சாரி. நீயே சொல்லு சலோனி, பரத்க்கும் உனக்கும் என்ன உறவு? எங்க எல்லாருக்கும் தெரியணும், எனக்கு தெரியணும், அண்ட் எஸ்பெஷலி பிரீத்திக்கு தெரிஞ்சாகணும். பரத்தை பத்தின உண்மை தெரிஞ்சா எல்லாரும் என்னதான் துப்புவாங்க. ஏன்னா நான் தானே கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது. இங்க பாரு சலோனி, நீ மட்டும் உண்மையை சொல்லணும்னா இங்க பல பேரோட வாழ்க்கையே போயிடும். சேர வேண்டிய சம்பந்தங்கள் உன்னால மறுபடியும் சேர்ந்து. சோ ப்ளீஸ் உண்மையை சொல்லு. ப்ளீஸ், ஐம் ரிக்வெஸ்டிங் யூ, உண்மையை சொல்லிடு. சலோனி, நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை என்னன்னு சொல்லு. உண்மையை சொன்னாதாமா உனக்கு நல்லது. மத்தவங்களோட சேர்த்து உன்னோட எதிர்காலமும் நல்லபடியா அமையும்.
சலோனி, நீ பாயை திறந்து உண்மையை சொன்னா இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீ மட்டும் பொய்ய சொன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே கொன்னுடும். சோ ப்ளீஸ் உண்மையை சொல்லு சலோனி. உண்மையை மறைச்சினா இவளோட வாழ்க்கையே போயிடும். அதுக்கு நீ தான் காரணம் ஆயிடுவ. அப்ப உண்மை என்ன சொல்லு. நீயும் ஒரு பொண்ணு தானே, உண்மை என்னன்னு தயவு செஞ்சு சொல்லு. ஐ ஹோப் நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க மாட்ட. ப்ளீஸ் உண்மையை சொல்லிடு சலோனி. ப்ளீஸ் உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு சலோனி. எதுக்காக நீ பரத்தை பார்த்ததும் அமைதியா இருக்கு? ஒருவேளை உன்னை யாராவது பார்த்தா நீ ஏன் ஓடி ஒளியிற? அப்படி ஓடி ஒளிஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. ஃப்ராட், 1 நம்பர் திருடின்னு சொல்லுவாங்க. தெரியும்ல. பாரத் எங்க கிட்ட நிறைய போய் சொல்லிட்டான். உண்மை என்னன்னு சொல்லி இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வை. உண்மை என்னன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன். சொல்லு. இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு நான் சொல்றேன்.